மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. குறிப்பாக கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு செல்வதற்காக இந்த சாலையை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், தனியார் வாகனங்கள் அசுர வேகத்தில் இயக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதனால் அப்பகுதி வாசிகள் ஒருவித அச்சத்துடனேயே வெளியே வந்து செல்கின்றனர். இதனிடையே தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த 9ஆம் தேதி 2 மணி அளவில் காரமடை அருகே உள்ள டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் மெயின் ரோடு பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்போது கவனக்குறைவாக அங்கு வந்தவர் வலதுபுறம் பார்க்காமலேயே சாலையை கடக்க முயன்றுள்ளார். அந்த நேரத்தில் காரமடையிலிருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்று அந்த முதியவர் மீது பயங்கர வேகத்துடன் மோதி உள்ளது. கண்ணுமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்து சம்பவத்தில் அந்த முதியவர் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டார். அத்தோடு விபத்தை ஏற்படுத்திய கார் டிரைவரும் அங்கிருந்து நிற்காமல் சென்று விட்டார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த முதியவரை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கோவை போலீசார் விபத்தை ஏற்படுத்திய கார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவனக்குறைவுடன் சாலையை கடந்த முதியவர் கார் விபத்தில் சிக்கி தூக்கி வீசப்பட்ட CCTV காட்சிகள் வெளியாகி அனைவரையும் பதைக்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.